ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் ஆடிட் சப்ஜெக்டில் யூனிட் நம்பர் 3 பார்த்தோம்னா எனர்ஜி கன்சர்வேஷன் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் சிஸ்டம். ஸோ இதில் ஒரு 10 3 மார்க் இருக்குது. ஸோ டக்குன்னு பார்த்துருவோம். வாட் இஸ் டெக்னிக்கல் லாஸஸ்? ஸோ நார்மல் லாஸஸுக்கும் டெக்னிக்கல் லாஸஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்பாங்க. இல்லை நார்மல் லாஸ்ன்னு என்ன தெரிஞ்சுக்கங்க, டெக்னிக்கல் லாஸ்ன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கல் லாஸ்ன்னு சொல்லும்போது டிரான்ஸ்மிஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்களில் பயன்படுத்தப்படும் கண்டக்டரில் ஏற்படும் பவர் லாஸ் ஆனது டெக்னிக்கல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஏற்படுற லாஸையும் வந்து நம்ம டெக்னிக்கல் லாஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் லாஸஸ் ஈக்குவல் டு ஹெச்டி லைன், அதாவது ஹை டென்ஷன் லைனில் ஏற்படும் லாஸ், ப்ளஸ் எல்டி லோ டென்ஷன் லைனில் ஏற்படும் லாஸ், ப்ளஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படுற லாஸ். ஸோ I²R லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 லாஸும் சேர்ந்தது தான் வந்து டெக்னிக்கல் லாஸ். ஸோ டெக்னிக்கல் லாஸஸ்ன்னு என்னென்னு கேட்டோம்னா டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படுற லாஸ், ப்ளஸ் ஹெச்டி லைனில் ஏற்படுற லாஸ், ப்ளஸ் எல்டி லைனில் ஏற்படுற லாஸ். இந்த ஹெச்டி லைன் எல்டி லைன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பவரை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்கல்ல, அது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற இடத்துல வந்து கண்டக்டரில் ஏற்படுற லாஸ் தான் வந்து இந்த டெக்னிக்கல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு 3 மார்க். அடுத்தது ஸ்டேட் எனி 3 காசஸ் ஆஃப் டெக்னிக்கல் லாஸஸ். ஸோ டெக்னிக்கல் லாஸஸ் வந்து என்ன ரீசனால் உருவாகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா லைன்கள் மற்றும் சப்ஸ்டேஷன் லைன்களில் ஓவர்லோடு ஆகுது. ஸோ ஓவர்லோடு கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து அங்கே வந்து இந்த டெக்னிக்கல் லாஸஸ்லாம் வந்து ஏற்படுது. I²R லாஸ் அதெல்லாம் வந்து ஏற்படும். காப்பர் லாஸ் இதெல்லாம் வந்து ஏற்படும்னு சொல்லுவாங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா பழைய லைன்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்டுகளை மேம்படுத்தாமல் இருப்பது. ஸோ எதுவுமே புதுசாக யூஸ் பண்ணாமல் பழைய ஒயரை வச்சு யூஸ் பண்ணுறது, பழைய எக்யூப்மெண்ட்டே வச்சு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து அதிகமாக உருவாகும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஹெச்டி மற்றும் எல்டிக்களில் உள்ள ரேஷியோ குறைவாக இருப்பது. ஸோ அதில் ரேஷியோ இருக்கும். அந்த ரேஷியோலாம் பார்த்தோம்னா ஸோ சொல்ல போனால் பெருசாக போகும். நீங்கள் இதை மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்கங்க. ஹெச்டி மற்றும் எல்டியில் உள்ள ரேஷியோ குறைவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த டெக்னிக்கல் லாஸஸ் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எக்யூப்மெண்ட்டு சரியாக பராமரிக்காமல் இருந்தால், ஸோ ஏற்கனவே சொன்ன போல் எக்யூப்மெண்ட்லாம் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணலாம், நம்மளுக்கு இந்த டெக்னிக்கல் லாஸஸ் வந்து அதிகமாக உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வாட் ஆர் தி மெஷர் டு ரெடியூஸ் தி டெக்னிக்கல் லாஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் லாஸஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தோம்னா என்ன ரீசனால் அது உருவாகுதுன்னு பார்த்தோம். மூணாவது பார்த்தோம்னா அது எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ I²R லாஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட், I²R லாஸ்களை கண்ட்ரோல் செய்வது. ஸோ இது காப்பர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து கண்ட்ரோல் செய்கிறது மூலிமா நம்ம வந்து டெக்னிக்கல் லாஸஸ் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட்டை பார்த்தோம்னா சரியான டிஸ்ட்ரிபியூஷன் வோல்டேஜ்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஃபேஸ் கரண்ட்டை பேலன்ஸாக செய்ய வேண்டும். ஸோ இந்த இன்பேலன்ஸ் கரண்ட்டு, பேலன்ஸ் கரண்ட்லாம் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ஃபேஸ் கரண்ட் எப்பயுமே வந்து பேலன்ஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம்னா ரியாக்டிவ் பவர் ஃப்ளோவை ஈடு செய்ய வேண்டும். ஸோ ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர்னு 3 பவர் இருக்குது. அதில் ரியாக்டிவ் பவரை நம்ம எப்பயுமே வந்து கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒன்று. ஸோ திரும்ப இதை சொல்கிறேன், என்னென்ன ரீசன் வச்சு நம்ம வந்து இந்த டெக்னிக்கல் லாஸஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பவர் ஃபேக்டரோட ரியாக்டிவ் பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. தென் அதை பார்த்தோம்னா நம்ம இந்த ஃபேஸ் கரண்ட்டோட வேல்யூ வந்து பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சரியான டிஸ்ட்ரிபியூஷன் வோல்டேஜ் கரெக்ஷன் பண்ணுறது, ப்ளஸ் I² லாஸ் வந்து கம்மி பண்ணணும். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சரு. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின், வாட் இஸ் கமர்ஷியல் லாஸ். ஸோ ஏற்கனவே வந்து டெக்னிக்கல் லாஸ்ன்னு பார்த்தோம்ல, இப்போ கமர்ஷியல் லாஸஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு சில பேர் வந்து திருட்டுத்தனமாக கரண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எனர்ஜி மீட்டர்லாம் யூஸ் பண்ணாமல் திருட்டுத்தனமாக கரண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கமர்ஷியல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்னிக்கல் லாஸஸில் ஏற்படுற லாஸ் வந்து குறைவாக இருக்கும், ஆனால் கமர்ஷியல் லாஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஊருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு அந்த ஊருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 100 வீடு இருக்குன்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ 100 வீடு வந்து இபி கரண்ட் பில் கட்டும்பொழுது அதுக்கான பவர் மட்டும்தான் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் கொடுப்பாங்க. ஆனால் வந்து திருட்டுத்தனமாக வந்து ஒரு 50 வீடு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்குற லோடு வந்து பத்தாது, அந்த ஊருக்கு அனுப்புகிற கரண்ட் வந்து பத்தாது. ஸோ இதுதான் வந்து கமர்ஷியல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ கமர்ஷியல் லாஸ் ஈக்குவல் டு ஏடிசி லாஸஸ் மைனஸ் டெக்னிக்கல் லாஸஸ். டெக்னிக்கல் லாஸஸ் கழிச்சிட்டு மீதி இருக்க லாஸ் தான் வந்து கமர்ஷியல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஃபிஃப்த்து கொஸ்டின், ஸ்டேட் எனி 3 காசஸ் ஆஃப் கமர்ஷியல் லாஸஸ். என்னென்ன ரீசனால் வந்து இந்த கமர்ஷியல் லாஸஸ் வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மீட்டர் ரீடிங் குறைத்து காட்டுவது. ஸோ நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணி நம்ம கரண்ட் பில்லை கம்மியாக்கலாம் அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம மீட்டரோட ரீடிங்கை வந்து மீட்டரோட அதிகமாக ஸ்பீடாக சுற்ற வைக்காமல், இப்போலாம் வந்து டிஜிட்டல் மீட்டர் இருந்துச்சு, அப்போலாம் வந்து அனலாக் மீட்டர்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. மீட்டரோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணால் அந்த மீட்டரோட கரண்ட் பில் கம்மியாக வரும் வீட்டுக்கு அப்படின்ற மாரிலாம் இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. மீட்டரிங் இடையே குறைத்து காட்டுவது. ரெண்டாவது
மீட்டரில் இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா மீட்டர் பொருத்தாமல் பவர் சப்ளையை கொடுப்பது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இது வந்து வீடியோவில் நான் வந்து சொல்ல முடியாது ஒரு சில பாயிண்ட்லாம், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் மீட்டரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சட்டத்துக்கு புறம்பாக மின்சாரத்தை திருடுவது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா எனர்ஜி ஆடிட் மற்றும் செலவிடும் எனர்ஜியை கணக்கில் கொண்டு வராமல் இருக்கிறது. ஸோ கணக்கிடாமல் இருப்பது தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த கமர்ஷியல் லாஸஸில் ஏற்படுற 3 காசஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 6th கொஸ்டின், ஸ்டேட் எனி 3 ரெமிடிஸ் ஃபார் கமர்ஷியல் லாஸஸ். ஸோ அந்த கரண்ட்டெல்லாம் திருட்டுத்தனமாக கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் எடுக்கிறாங்கல்ல, அதை வந்து எப்படி காப்பாற்றலாம் அப்படின்றது, எப்படி வந்து திருட்டுத்தனமாக கரண்ட் வந்து எடுக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி கொஸ்டின் இது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு சிறந்த கண்காணிப்பு குழுவை அமைத்து மின்சாரம் தர வேண்டும். ஸோ அந்த வந்து ஒரு ஸ்குவாடு மாரி அமைச்சு ஒரு டீம் மாரி போட்டு அதை வந்து பார்த்தா நம்மளை அதில் திருட்டுத்தனத்தெல்லாம் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீட்டர்களை சேதப்படுத்துபவர்கள் மற்றும் மீட்டர்களில் சிக்கல்களை உண்டாக்குறவர்களுக்கு தண்டனை ப்ளஸ் அபதாரம் வழங்க வேண்டும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஃபைன் அமௌண்ட் போடுறது, அவங்களுக்கு வந்து நம்ம தண்டனை கொடுக்கறது மூலிமா அந்த கமர்ஷியல் லாஸஸில் வந்து ஏற்படுத்துகிறாங்க பார்த்தியா, அதை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஏரியாக்களிலும் எனர்ஜி ஆடிட் செய்ய மின்சாரம் திருட்டு நடைபெறும் இடங்களை கண்டுபிடித்து சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மின்சார திருட்டை தடுக்க வேண்டும். ஸோ இதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு குரு ஒன்று அமைக்கிறாங்களாம். ரெண்டாவது பார்த்தோம்னா அதிகமான தண்டனை கொடுக்கணுமா மீட்டர் டேமேஜ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபைனும் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யாருன்னு எந்த இடத்துல வந்து இந்த திருட்டுத்தனம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நம்ம கரெக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கணுன்றதான் இதை வந்து 6th கொஸ்டின். அடுத்து பார்த்தோம்னா 7th கொஸ்டின், லிஸ்ட் தி எனர்ஜி கன்சர்வேஷன் எக்யூப்மெண்ட் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. 14 மார்க்லையும் படிச்சிருப்பீங்க. மேக்ஸிமம் டிமாண்ட் கண்ட்ரோல், கேவிஆர் கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏபிஎஃப்சி ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலர். அடுத்தது வந்து 4th பார்த்தோம்னா இன்டெலிஜென்ட் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல். இந்த கொஸ்டின் படிச்சிருக்காங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 8th கொஸ்டின், வாட் ஆர் தி மெத்தட்ஸ் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் இன் லைட்டிங் சிஸ்டம். அப்படியே லைட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கமர்ஷியல்னா என்னென்னு கேட்டாங்க, டெக்னிக்கல் லாஸஸ்லாம் என்னென்னு கேட்டாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி கம்மி பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஸோ அது திருட்டுலேருந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு கேட்டாங்க கொஷின்ஸு. அப்புறமா வந்து 8th கொஷின் பார்த்தோம்னா இந்த லைட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுலேருந்து எப்படி வந்து நம்ம எனர்ஜியை வந்து கன்சர்வேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. வழக்கமாக பயன்படுத்தப்படும் லேம்புகளை மாற்றி அதற்கு பதிலாக எனர்ஜி எஃபிஷியன்ட் லேம்ப் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ளோரசன்ட் லேம்ப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சிஎஃப்எல் லேம்ப்பு, நம்ம டியூப் லைட்லாம் யூஸ் பண்ணணும் குண்டு பல்புக்கு பதிலாகன்றாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு பார்த்தோம்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் இலுமினேட்டர்களை பயன்படுத்த வேண்டும். ஸோ லைட்டுக்கும் வந்து மோட்டருக்கு எப்படி எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர் இருக்கோ, ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு எப்படி எனர்ஜி எஃபிஷியன்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், லேம்புக்கும் பார்த்தோம்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் லேம்ப்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா லைட் கண்ட்ரோலர் கியர்களை பயன்படுத்த வேண்டும். ஸோ லைட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் மாரி இருக்குது. ஸோ இப்போலாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதெல்லாம் வந்து, ஸோ அந்த சுவிட்சை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா அந்த லைட்டோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அதை வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 3 பாயிண்ட் இதனால போதும். உங்களுக்கு வேறு எதனா பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்குங்க. அடிக்கடி அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வேறு எதுவும் இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. அடுத்து 9th கொஸ்டின், வாட் ஆர் தி மெயின்டெனன்ஸ் ரெக்யர்ட் இன் லைட்டிங் சிஸ்டம் ஃபார் எனர்ஜி கன்சர்வேஷன். ஸோ அந்த லைட்லாம் வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணால் அது நல்ல எஃபிஷியன்சியை கொடுக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. லேம்புகளை சுத்தம் செய்ய வேண்டும். லேம்ப் அப்படியே போட்டு வச்சுட்டு நம்ம லைட்டு போடுறது ஆஃப் பண்ணுறது இல்லாமல் அடிக்கடி அந்த லேம்பையும் கைட்டி தொடச்சோம்னா அதில் இருக்க அழுக்கெலாம் போயிடும். அதனால நம்மளுக்கு வந்து நல்ல எஃபிஷியன்சி கிடைக்கும், லைட் எனர்ஜி கிடைக்குன்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதுதான் 2வது பாயிண்ட்டில் சொல்லிட்டாங்க பாருங்கள், அந்த தூசெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணணும், தூசெல்லாம் உள்ளே போகாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா லேம்பு பொசிஷனை சரிப்படுத்த வேண்டும். ஸோ லேம்பு பார்த்தோம்னா செவுத்தில் மாட்டும்போது ரொம்ப கீழே பார்த்துருக்காமல் ரொம்ப செவுத்துலேயும் பார்த்துருக்காமல் கரெக்டான நம்ம லைட் பவர் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஸ்டேட் எனி 3 எனர்ஜி கன்சர்வேஷன் டெக்னிக் இன் ஃபேன் அண்டு எலக்ட்ரிக் ரெகுலேட்டர்ஸ். ஸோ நம்ம வழக்கமாக 10th கொஸ்டின் பார்த்தோம்னா அதான் ஸ்டேட் எனி 3 எனர்ஜி கன்சர்வேஷன் டெக்னிக் இன் ஃபேன் அண்டு எலக்ட்ரிக் ரெகுலேட்டர். ஸோ ஃபேன்ஸ்லேயும் எலக்ட்ரிக் ரெகுலேட்டர், ஃபேன் ரெகுலேட்டர்லையும் எப்படி வந்து எனர்ஜியை வந்து கன்சர்வேஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், வழக்கமாக பயன்படுத்தும் ரெகுலேட்டருக்கு பதிலாக சீலிங் ஃபேன்களில் எலக்ட்ரிக்கல் ரெகுலேட்டர்களை பயன்படுத்த வேண்டும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதனால் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா 15%லேருந்து 20% வரைக்கும் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3rd பாயிண்ட் பார்த்தோம்னா சீலிங் ஃபேன்களில் அமைக்கப்பட்டிருக்கும் லைட்டை விட அதிகமான ஹைட்டில் இல்லை, அதாவது நம்ம வீட்டில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபேன் வந்து நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃபேனு அதை விட ஹைட்டான சோத்தில் வச்சு அந்த எக்ஸாஸ்ட் உள்ளே இருக்க காற்றுலாம் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபேனை வந்து கரெக்டாக நம்ம
நம்ம ரூமில் இல்லாத சமயத்தில் ஃபேன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 10th கொஷின். ஓகே, 10th கொஷின் முடிச்சுது. ஸோ இந்த 10 கொஷினும் ஒரு முறை நீங்கள் வீடியோவை வந்து காதில் கேட்டால் கூட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஞாபகம் வரும். நாளைக்கு கண்டிப்பாக எக்ஸாம் ஆடல. ஸோ எல்லாம் நல்லா எழுதுங்க. அடுத்தது வந்து 4th யூனிட்டில் பார்ப்போம்.